ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வரைக்குமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. கிட்டத்தட்ட டாப் 30 பெஸ்ட் லோன் அப்ளிகேஷன் ஓகேங்களா. ஒரு சிங்கிள் வீடியோவில் இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்களா எனக்கு தெரியல, என்னான்னு எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் கம்பல்சரி உங்களுக்கு டாப் 30 பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் ஆர்பிஐ ரிஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன்ஸ். இதில் சில அப்ளிகேஷன்ஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டாப் 3 பெஸ்ட் லோன் அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் லோன் எலிஜிபிள்ஸ், அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து, டென்யூர் மந்த்லேருந்து, அது ட்ரஸ்டபுளாக இல்லையா, ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டாக இல்லையா, ஸோ எல்லாமே நான் செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபார் எல்லா பர்பஸ்க்கான வீடியோ தான். அது லைக் எப்படின்னா நம்ம சிபில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் விஷயம், இதில் லோன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கலாமா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு எடுக்கலாமா, இல்லை சேலரி பர்சனுக்கு எடுக்கலாமா, இல்லை பிஸ்னஸ் லோன் எடுக்கலாமா, ஸோ இது வேணால் நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதுன்னு நினைக்கிறேன். இது அரௌண்ட் ஒரு 1/2 hour பக்கமாக வரும் ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டாப்பாக நான் அப்படியே பண்ணலான் இருக்கேன். இது மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல் இன்றைக்கு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பற்றி இன்டெப்த் வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணி காட்டுங்க, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தாங்கன்னா அதை காட்டுங்கன்ற மாதிரி சொன்னால் நான் காட்டுவேன் ஓகேங்களா. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு பிரச்சனை இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை ஆளுக்கு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிவ்யா தான். ஸோ இது நான் ஏன் டாப் 1 ரேங்கிங், அதாவது இது ரேங்கிங் கிடையாது. ஸோ நான் இப்போயே சொல்லிட்டேன், அந்த டாப் 30 நிவ்யா ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து, அதே மாதிரி உங்களுக்கு அவங்க லோன் எலிஜிபிள்லேருந்து உங்களுக்கு சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஆப் செக்ஷன்லேயே போய் பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்போட அந்த அபவுட் செக்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. இதில் நீங்கள் மொத்தமாகவே பெரிய அமௌண்ட்லாம் அது கிடையாது. 18% இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஒரு 30,000 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 2.75 ஓகேங்களா. அதாவது 2,750 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 12 மாதத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 பே பண்ணியிருப்பீங்க. அதாவது நான் இது 3,000 அதிக அமௌண்ட்டு தான், பட் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல நான் சொல்லுவேன். ஸோ அதான் ஓகேவா. ஸோ இந்த ஆப் ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். என்றைக்குமே நான் நான் சஜஸ்ட் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் தான். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்க சிபில் ரொம்ப செக் பண்ணுறாங்க. ஸோ சிபில் செக் பண்ணுறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கிடைக்காம போகுது. அதே மாதிரி இந்த சிபில் செக் பண்ணி அது நம்மளோட சிபிலோட அந்த ரிப்போர்ட்லேயும் போய் சில பேர்த்துக்கு ஆட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல, எனக்கு அந்த மாதிரி தான் ஆட் ஆகலை. எனக்கு ஒரு டைம் ஒரு 20K லோன் கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1,000 தான் பே பண்ணேன். 21,000 தான் நான் பே பண்ணேன். அப்போ யோசிச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்குமே பெருசாக பிடிக்கல, ஒரு 500 to 600 தான் பிடிச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா 20,000 கிடச்சிது. ப்ளஸ் எனக்கு மொத்தமாக செலவான அமௌண்ட்டு ஒரு 1,600 எக்ஸ்ட்ரா ஆச்சு இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்புமே ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ நிவ்யா யூபிஐ இன்சூரன்ஸ் லோன் அப்ளிகேஷன். இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் நான் சூன் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நம்மளோட அபவுட் பேஜில் ஆட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே என்கிட்ட அந்த லிங்க்ஸ்லாம் போட்டுப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட் ஆப் ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மணிவியூ. ஸோ மணிவியூ பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆஃப் த ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுலேயுமே உங்களுக்கு நல்ல லோன் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிபில் ஓரளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு போதும். இப்போ மோஸ்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் இதான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே ஒரு 18% ஸ்டார்ட்டே ஆகுது. இதுவுமே நிவ்யா மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு 50,000 எடுக்கிறீங்கன்னா 20% இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. மாதம் நீங்கள் 4,600 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு 5,588 நீங்கள் பர் மந்த்துக்கு அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிருப்பீங்க ஓகேங்களா. அப்போ ரவுண்டாக நீங்கள் டோட்டல் அமௌண்ட் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 5,584 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க 50,000 எடுத்திங்கன்னா. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனைனா ஸ்டார்டிங்கில் ப்ராசஸிங் ஃபீ மட்டுமே 7,000 போயிடுது. அது போக தான் உங்களுக்கு இது தராங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 42,000 அக்கௌண்ட்டுக்கு வந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா 42னா
ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது வரைக்குமே இது கொஞ்சம் இஷ்யூ தான். 10,000 எக்ஸ்ட்ரா கட்டணும், உங்கள் அக்கௌண்ட் 42,000 தான் வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். உங்களுக்கு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, வீட்டுக்கு வந்து உடனே பிரச்சனை பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் லேட்டாகும் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு. பட் ஆன் டைமில் கட்டிங்கன்னா உங்களுக்கு சிபில் சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி விடுவாங்க இந்த அப்ளிகேஷனில். ஓகேங்களா. ஸோ மணிவியூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் தான். ஸோ மணிவியூ யூபிஐ பர்சனல் லோன் அப்ளிகேஷன் லோகோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ இது வந்து செகண்ட் ஆப். ஸோ தேர்ட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ட்ரூ பேலன்ஸ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். ஸோ இந்த ட்ரூ பேலன்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுப்பாங்க, சேலரி பர்சன் கொடுப்பாங்க. ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். ஓகேவா. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு 18% இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1,500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேணும்னா நிவியா மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிவியா மாதிரி கிடையாது. இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் தான். உங்களுக்கு இப்போ தெரியாது. இது வந்து 10,000 எடுக்கிற லோன். நீங்கள் எவ்வளோக்கு லோன் அதிகமாக அடிக்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகப்படுத்துவாங்க. ஸோ டென்யூர் மந்த்தை பொறுத்துமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். இப்போ நீங்கள் ஒரு 5,000 லோன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 1 மந்தில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக அமௌண்ட் இருக்குது. பெருசாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. இதே இந்த 5,000 வந்து 10 மாதமாக பிரித்து கட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இந்த ட்ரூ பேலன்ஸுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அப் டு ஒரு 5 lakhs வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ். ஸோ இதுதான் வந்து ட்ரூ பேலன்ஸோட பர்சனல் லோன் யூபிஐ அப்ளிகேஷனுக்கான ஃபோட்டோன்ற பாருங்க லோகோ, அதுக்கான இது. ஸோ ரேட்டிங்ஸு டீசெண்டாக இருக்குது. இதுவுமே ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் லோன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி. அதாவது இது வந்து ஒரு ஃபோர்த் அப்ளிகேஷன்னால வந்து இது ரொம்ப மட்டமான அப்ளிகேஷன்லாம் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த ஓகேஸ்ட் அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகேனா ஓகே, நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலான்ற மாதிரி. ஏன்னா இதில் வந்து ஒரு சிக்கல்லாம் இருக்குது. நான் என்னன்னு சொல்கிறேன், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்கன்னு பட்சத்தில் வந்து நான் உங்களுக்கு ப்ரூஃபோடு கட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்க, 1 லட்சம் எடுக்கிறீங்க, 18 மாதம் டென்யூரில் உங்களுக்கு 23% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 4,000 ப்ராசஸிங் ஃபீ, 10 ரூபா டாக்குமெண்ட் ஃபீ எல்லாமே போக உங்களுக்கு 19,189 இன்ட்ரெஸ்ட். ஸோ அது இல்லாமல் நீங்கள் மந்த்லி இஎம்ஐயாக 6,621 பே பண்ணுவீங்க. பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்டு 25,000 நியர்லி வந்துடும். ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க, டபுள் த அமௌண்ட்லாம் கிடையாது. அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்றது 95,000, பட் நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் கிட்டத்தட்ட அரௌண்டு 25,000. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சிக்கல் நான் சொன்னல, என்னன்னு சொல்கிறேன், வீட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் ஒரு 2 to 3 days டிலே ஆச்சுன்னா கூட வீட்டுக்கு வந்து அமௌண்ட் கேட்குற அளவுக்கு ஆயிரும். உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை 1 o'clock வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் பண்ணுவாங்களாமா. ஸோ இது என் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்புக்கு மினிமம் 21 years வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேபிளான மந்த்லி இன்கம் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். ஸோ இது 2மே இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடச்சிரும். இல்லைனா வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். அவங்களே அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இந்த ஆப் உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் நம்ம டெலிகிராமில் இருக்குது. இதுவுமே ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் தான் கைஸ். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 5th அப்ளிகேஷன். ஸோ 5th அப்ளிகேஷன் பிரான்ச்சு. இந்த பிரான்ச்சு உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு எடுத்துக்கலாம், சேலரி எடுத்துக்கலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா இதில் மினிமம் ஸ்டார்டிங் 1,000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப் டு உங்களுக்கு வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் 20,000 நீங்கள் எடுக்கிறீங்க பட்சத்தில் உங்களுக்கு 3 months டென்யூரில் 72% ஆனுவல் பர் இன்கம் மாதிரி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் நீங்கள் 7,170 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் கம்மி, 2.5% தான் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 20,000 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 19,000 ரவுண்ட்லாம் வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ச்சுமே வந்து லைக் நிவியா மாதிரி தான். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு நல்ல அப்ளிகேஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதில் என்ன பெனிஃபிட்னால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது எடுத்து ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணால் உங்கள் சிபிலுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது மற்றதோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் நிவியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா கைஸ். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகேவா? ஸோ இதுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் இருக்குது. டெலகிராமில் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அதையும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலான்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஆப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு உங்களுக்கு இந்த டாப் இப்போதைக்கு 5 சொல்லியிருக்கலாம். அந்த டாப் 5ல் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு போகிறது முன்னாடி லோன் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு ஓகேவான பட்சத்தில் மட்டும் லோன் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க கைஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆப் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா வந்து 6th ஆப், அதாவது ரிங். ஓகேங்களா? ஸோ ரிங்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான். ஆனால் அதில் வந்து 2-3 ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதில் மினிமம் அப்ரூவல் 35 to 55 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ரிங் வந்து ஒரு RBI ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் தான். இங்கே வைக்கிறான் பாருங்கள் வெயிட்டு. என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு 60,000 லோன் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு 33% பெர் ஆனம், அதாவது பர் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அதாவது லைக் 33%. இதில் ப்ராசஸிங் ஃபீ, அப்புறம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 16,858 ரூபா. அதெல்லாம் வந்து கணக்கெலாம் கூட்டி கலக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகிற அமௌண்ட் 55,000 தான். பட் 18 மாதம். ஸோ நீங்கள் நியர்லி 21,000 பே பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? 60,000க்கு 21,000 பே பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் டோட்டல் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணும்போது 76,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ யோசித்து பார்த்துக்கோங்களேன். ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு. 55,000, 75,000. ஸோ கிட்டத்தட்ட 20,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். பட் உங்களுக்கு டென்யூர்ன்றது கம்மியாக கிடைக்கிதுன்ற பட்சத்தில் லைக் ஒரு 5 to 6 மந்த்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிது. அவங்களால மாதம் வந்து 10,000 பே பண்ண முடியுன்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். இல்லைனா இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு அதிகமாக தான் கைஸ் இருக்கும். அதை எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து இதில் யூஸ் பண்ணுங்கள். இதில் 32% to 63%லாம் வந்து கொடுக்குறாங்களாமா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. கொஞ்சம் பார்த்து இந்த ரிங் ஆப் யூஸ் பண்ணுங்கள். பட் ரிங் ஆப் வந்து ஒரு RBI ரெஜிஸ்டர். இதுலேயும் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் வீட்டுக்கு வருவாங்கன்னா சொல்லிடுவேன். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தான் வருவாங்க. வீட்டுக்கு வந்து அசிங்கமாக கேட்பாங்க. வெறும் 5 days to 6 daysக்குள்ளேயே. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 7th ஆப் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ 5 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். இது ஒன்லி ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் சேலரிட் பர்சனுக்காக, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி வந்து பெருசாக நான் சொல்லணும் தேவையில்லை. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த அப்படியே இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு 5 lakhs எடுக்கிறீங்க ஃபார் 3 months டென்யூர்னால் ப்ராசஸிங் ஃப்ரீ வந்து ஒரு 18,200 போயிடும். நீங்கள் மந்த்லி EMI 20,000 அரௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டோட்டல் எக்ஸ்ட்ரா ஒரு 1,68,000 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மொத்தமாக எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து 6,68,000. நீங்கள் 5 லட்சத்துக்கு இவ்வளோ அதிகமாக பே பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னா வந்து இப்போ கணக்கு போடுங்களேன். இப்போ ஒரு 5 லட்சத்தில் உங்களுக்கு ஒரு 18,000 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 4,80,000 சம்திங் வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1,50,000 1,00,000 மேலே கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 5 வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அது என்னோடய பர்சனல் அட்வைஸ். ஸோ இந்த மாதிரி 5 அப்ளிகேஷன் செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் சேலரி பட்டன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதில் ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெனால்ட்டி போடுவாங்க. 1 month கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த 5 அப்ளிகேஷனுக்கான லிங்க் நம்ம டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th ஆப். ஓகேங்களா? 8th என்ன ஆப் சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கெட்லி வந்து ஸ்டூடெண்ட்க்கான அப்ளிகேஷன். எஸ். ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 8th ஆப்பு லைக் பாக்கெட்லி பற்றி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhsலேருந்து 5,000லேருந்து உங்களுக்கு லிமிட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 25,000க்கு லிமிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட இது செக் பண்ணிடுவோமா? ஓகே. இப்போ நீங்கள் ஒரு 5,000 எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு 443 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 5,443 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 90 days டென்யூர். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 36%. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு RBI ரெஜிஸ்டர் தான். இது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன். உங்களுக்கு வேணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாக்கெட்லி இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனுக்கான லோகோ இது தான். உங்களுக்கு லிங்க் வேணாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நாங்கள் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். டெலகிராமில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ பாக்கெட்லி இதான் நம்ம 8th ஆப். ஸோ 9th ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து
ஸ்லைஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்லைஸ் யூஸ் பண்ணாதவங்களே ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது. முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்லைஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நானே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீசெண்டான அப்ளிகேஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து இதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ரீசனபிளான விஷயமா இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் உடனே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு அமௌண்ட் செலவு இருக்காது. எப்படின்னா நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க, இப்போ ஒரு 2000 எடுக்கிறீங்க, ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே பே பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக வந்து அமௌண்ட் லாஸ் கிடையாது. இல்லை நான் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு கட்ட போகிறேன்னா அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு 100 to 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ வந்து ஸ்லைஸுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனால 18% கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு லிமிட் அதிகமாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 10 இயரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைஸில் வந்து உங்களுக்கு ஒரு 2 மந்த் கழிச்சா வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு லேட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஒரு ஆப்லேருந்து லோன் எடுக்கிறீங்கன்னா அந்த டேட் முன்னாடியே கட்ட பாருங்கள், அந்த டேட் தள்ளி கட்டாதீங்க. ஏன்னா அது ரொம்ப இஷ்யூ ஆயிரும் உங்கள் சிபில் ப்ளஸ் உங்கள் ஃப்யூச்சருக்கு தான். இப்போ ஃப்யூச்சரில் வந்து என்னப்பா லோன் எடுக்க போகிறீங்கன்னா, ஃப்யூச்சரில் ஒரு ஹோம் லோனோ இல்லை ஏதோ ஒரு பர்சனல் லோனோ ஒரு எமர்ஜென்சிக்கு எடுக்கிறீன்ற பட்சத்தில் சிபில் பிரச்சனை ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு RBI ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் தான். ஸோ ஸ்லைஸ் ஒரு நல்ல அப்ளிகேஷன். இது நம்ம 9 அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ 10வது அப்ளிகேஷன் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ 10வது அப்ளிகேஷன் பஜாஜ் ஃபைனான்ஸ். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பேங்க்கோட அப்ளிகேஷன் பார்க்குறோம். எஸ். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், இதை பற்றி நான் சொல்லவும் தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் இப்போ சில இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்து இது ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இது லோன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க செக் பண்ணுறனால ஸோ சில பேருக்கு லோன் வந்து கிடைச்சாலுமே அவங்க எடுக்கிறது கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 40,000 எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் வந்து 12 to 96 month tenure, 10% இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ப்ராசஸிங் ஃபீ 4% ப்ராசஸிங் ஃபீலாம் போகுது. ஸோ வேறு எதுவுமே இதை பற்றி இன்டெப்த்தாக போடல. ஸோ எப்படி எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடல. இப்போ ஒரு 1 lakh எடுக்கிறீங்கன்னா பர் மந்த்து அரௌண்ட் நீங்கள் ஒரு 8,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசஸிங் ஃபீ அதெல்லாம் போக நீங்கள் கரெக்டாக ஒரு 1,12,000 அதாவது 12,000 எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க. ஓகேவா. ஸோ அதுதான் இது ஒரு மெயின் விஷயம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ். ஸோ உங்களுக்கு வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் வேணாம். ஓகேங்களா. இதுக்கு நான் 10 அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம். ஸோ 11th அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லேசி பே. என்னடா லேசி பேன்றது பே லெட்டர் அப்ளிகேஷன் என்ன, இதுலேயே லோன் அப்ளிகேஷன் இருக்குது. இது ஒரு லோன் ஆப் தான். இது ஒரு இது வந்து ஒரு RBI ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து உங்களுக்கு பே லேட்டர் ஆப்ஷனில் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இது உண்மையாலுமே பே லேட்டர் வந்து யூஸ் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் நீங்கள் திருப்பி ரீபே பண்ணணும், அது வேணாம். அதை தாண்டி இது லோன் கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு 10,000 எடுக்கிறீங்கன்னா வந்து பெருசாக உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்ன்றது கிடையவே கிடையாது. வெறும் 18% தான். ஒரு 10,000 எடுக்கிறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ ஒரு 200 போக மந்த்லி ஒரு 1,700 கட்டுவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 730 தான் கைஸ் கட்டியிருப்பீங்க. ரொம்பலாம் உங்களுக்கு பெருசாக இதில் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ இந்த லேசி பேவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பே லெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா யூஸ் பண்ணாதீங்க, லோன் கிடைச்சா வேணால் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவுமே ஒரு RBI ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன். இதுக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராமில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப், அதாவது 12th ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரேபிட் ரூபே பர்சனல் லோன் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து எனக்கு பெருசாக நான் பார்த்துருக்கேன், ஒரு டைம் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ண நினைக்கிறேன். இது ஒரு 500 கிடைக்கும் கைஸ். ரொம்ப வந்து பெரிய அமௌண்ட்லாம் கிடைக்காது. மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து ஒரு 20,000 லோன் அமௌண்ட் லிமிட் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு ஆதார் கார்டு பேன்லாம் வச்சு எடுக்கிறீங்கன்னா ஒரு 4,000 வந்து உங்களுக்கு லிமிட் கிடைக்குதுன்னா 62 நாள் ஈச் மந்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு 2,261 பே பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 440 பே பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ பெருசாக உங்களுக்கு இதில் வந்து இது கிடையாது. இந்த ஆப் வந்து ரொம்ப சின்ன அப்ளிகேஷன். யாராவது ஒரு லோன் அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகேவா. ஸோ இது நான் யூஸ் பண்ணது கிடையாது, இதில் எந்த இஷ்யூ வரும்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணிடுங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 11th அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் 12th அப்ளிகேஷன் சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஸோ பேமியுமே வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். ஸோ 12th அப்ளிகேஷன் நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் அப் டு வந்து உங்களுக்கு இதில் பெருசாக லோன் வந்து 50,000 கொடுப்பன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 lakhலாம் கொடுப்பன்றாங்க, 10 lakhலாம் தரமாட்டாங்க. ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு
3 to 24 மந்த் கண்டினியூ கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து 18லேருந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் தான், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஆப் வேணுன்ற பட்சத்தில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன லோன் கிடச்சா யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாலாம் எடுக்காதீங்க, அதையும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 13th அப்ளிகேஷன், ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் சேலரி இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா சேலரி பர்சனுக்கான அப்ளிகேஷன். அப் டு 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் கொடுப்பாங்க. இது ஒரு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஃபோர் க்ளோசிங்க்கு சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆட்டோ டெபிட்க்கு வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அப் டு 60% வரைக்கும் உங்களுக்கு ஏதோ சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்களாமா. இதில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 lakh எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 60,000 எடுக்கிறீங்கன்னா 36%, 35% இன்ட்ரெஸ்ட், 36 மாதத்துக்கான டென்யூர். ஸோ நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ ஒரு 3,100 போக இஎம்ஐ ஒரு 2,801 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். 36 மாதத்தில் நீங்கள் 1,883,000 கட்டியிருப்பீங்க, ஓகேங்களா? இதுக்கு மினிமம் ஒரு 8K மேலே உங்களுக்கு சேலரி இருக்கணும், சேலரி பர்சனாக இருக்கணும், சிட்டிசனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 21 வயசில் இருக்கணும், ஓகேங்களா? கைஸ் கொஞ்சம் வாய் வளருது, ஏன்னா நான் நான்ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருக்கனால, ஸோ கோச்சிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்கம் ப்ரூஃபு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே கேட்டிருப்பாங்க. வீட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு, பாஸ்போர்ட், பில், ரெண்டட் அக்ரிமெண்ட் ஏதாவது கேட்பாங்க, அதெல்லாம் கொடுங்க. இது ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அதுக்கு நம்பரில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட இதுவுமே நான் செக் பண்ணேன், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கைஸ் இருக்குது. வேண்டுறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 13th அப்ளிகேஷன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14th அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ 14வது அப்ளிகேஷன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ லீடிங் பிளேட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். கைஸ் இந்த அப்ளிகேஷனுமே வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு இதில் டென்யூர்ன்றது பெருசாக கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? எப்போயாவது லக்கில் டென்யூர் கொடுப்பாங்க. இதில் என்ன இன்னொரு இஷ்யூனா இதில் மெயின் ஒரு இஷ்யூனா வந்து இந்த ஆப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் டென்யூர் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க, இல்லை 1 monthக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஒரு விஷயம். இதில் வந்து உங்களுக்கு 21 வயசு ஆகிருக்கணும், அதே மாதிரி இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், மந்த்லி இன்கம் ஒரு 20K above இருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து 25,000 நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் 25,000 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 24% வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 12,000 வந்து பர் மந்த் கட்டுற மாதிரி இருக்கும், 12 மாதத்துக்கான டென்யூரு. ஸோ பர் மந்த்துக்கு நீங்கள் 2,364 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் டோட்டல் ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா 28,000 கட்டியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் ஒரு 3,000. அது இல்லாமல் ஸ்டார்டிங்கில் சார்ஜஸ் ஒரு 4,362. அதாவது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதே 21,000, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அரௌண்ட் ஒரு 8,000 to 9,000 கட்டியிருப்பீங்க. பட் நீங்கள் ஒரு 1 month கழிச்சு 1 month டென்யூர் நீங்கள் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட 8,000 அதிகமாக கட்டியிருப்பீங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேன், இப்போ நீங்கள் ஒரு 20,000 எடுக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதே 15,000 தான் வரும், சரியா? அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 கிட்டத்தட்ட 8,000 எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பீங்க 1 monthக்குள்ளேயே. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு பார்த்த வரைக்கும் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஆப் வந்து 14th அப்ளிகேஷனாக வச்சுருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் வந்து ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் தான். இதுக்கான லிங்க் நம்ம டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீரா இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான், நான் பார்த்தேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு 15,000 லோன் வாங்குறீங்கன்னா 36% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். 6 மாதம் டென்யூர், 826 வந்து ப்ராசஸிங் ஃபீ போக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 14,173 வரும். லோன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2,769. என்னடா இது இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா, அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2,400 கட்டியிருப்பீங்க, ஓகேங்களா? 16,613 கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு க்ளோசிங் டைமில் உங்களுக்கு எந்த மாதிரி சார்ஜஸும் பிடிக்க மாட்டேன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இந்த ஆப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 15th ஆப்பாக போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போயே ஒரு 1/2 hour பக்கமாக ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 15 ஆப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணலாம் தான் இருக்கேன், ஓகேங்களா? நான் ஒரு 1 hour யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க, ஸோ அதனால் இந்த ஆப் இன்னும் 2 ஆப் நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு 16,163 வந்து கட்டியிருப்பீங்க. அது ஒரு மெயின் விஷயம். ஸோ இந்த ஆப்புமே வந்து ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன். இதுக்கான லிங்க் நம்ம டெலகிராமில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த லோகோவை பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டென்யூர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் என்ன செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்ஸ்டா மணி குயிக் கேஷ் லோன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நான் வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 16th ஆப் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து இதில் ஒரு 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லிடுவானுங்க. ஓகே, ஸோ லோன் கிடச்சா எப்படின்னா ஒரு 10,000 கிடைக்குதுன்னா 24% வந்து இன்ட்ரெஸ்ட்,
கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் டென்யூர் போட்டிங்கன்னா ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹11,000 பே பண்ணியிருப்போம். ₹2,200 வந்து இன்ட்ரெஸ்ட் பர் மந்த்துக்கு இஎம்ஐ, ₹700 ப்ராசஸிங் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ ஒரு 200, இதெல்லாம் போக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிறது ஒரு 8,000 தான். 8,000 இல்லை, ₹8,500 சம்திங் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கட்ட போகிற அமௌண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ₹2,000. பட் இந்த ஆப்பில் கேரண்டீட் லோன் கிடைக்குமான்னு கேட்டால் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ₹240. அதுவுமே வந்து கேரண்டீட் கிடையாது, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா கேரண்டின்னு நான் சொல்ல முடியும். இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரண்டியாக நான் சொல்ல முடியல என்னால். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்குமே நம்மளோட டெலகிராமில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 16 ஆப் பார்த்துருக்கோம். இப்போ 17 அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வந்து நான் 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் ஒரு அப்ளிகேஷன் பார்க்க தரலாம். ஓகேங்களா? ஸோ சேலரி ஆன் டைம் பர்சனல் லோன் அப்ளிகேஷன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இதை டென்யூர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 10,000 எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது டென்யூர் மந்த்துன்றது பார்த்திங்கன்னா 90 to 365 டேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் அப்போல்லாம் கிடையாது. உங்களுக்கு மேக்ஸிமம் 1 to 2 மந்த் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த டேஸை வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாலே நீங்கள் நம்பாதீங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான டென்யூர் தான் அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த சேலரி ஆன் டைம் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஆப்ஷனில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கிடச்சா வேணால் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கேட்டுட்டு செலக்ட் பண்ணிட்டு எத்தனை உங்களுக்கு என்ன டென்யூரில் பே பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்டு உங்கள் எலிஜிபிலிட்டி எவ்வளோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து எத்தனை நாளுக்குள்ளே பே பண்ணிங்க, ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராசஸிங் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அதை டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் யோசித்து பார்த்து கொஞ்சம் பண்ணுங்கள். இது ஒரு RBI ரிஜிஸ்டரானு கேட்டிங்கன்னா அது தெரியல. மோஸ்ட் ஆஃப் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் நான், எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் நம்ம டெலகிராம் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கைஸ், இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இத்தனை அப்ளிகேஷன் RBI ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் இருக்குது. சைனீஸ் அப்ளிகேஷன்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடலாம். அதை நான் கூடிய சீக்கிரம் போடலாம் தான் இருக்கேன். ஸோ அதாவது 7 days லோன் ஆப், 7 days லோன் ஆப்லாம் உள்ளே போய் எவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னா அவ்வளோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு. 7 days லோன் ஆப்புக்குள்ளே யாரும் போகாதீங்க. ஓகேங்களா? எனக்கே சில பர்சனல் விஷயம் நடந்திருக்கு, நான் சொல்கிறேன் அப்கமிங் வீடியோஸில். நம்ம சேனல் எப்போ ஒரு 1K ரீச் ஆகும் அன்றைக்கி நான் அந்த 7 days ஆப் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து லோனுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்ற ஆப்ஷனை ட்ரை பண்ணிட்டு லோனுக்குள்ளே வாங்க. அதே மாதிரி ஆப்புன்ற விஷயத்துக்கு வரீங்கன்னா அதையுமே கடைசி ஆப்ஷனாக வைங்க. எடுத்தோடனே ஆப் இருக்குது பார்த்துக்கலான்ற பட்சத்துக்கு யாரும் வராதிங்க, ரொம்ப இஷ்யூ ஆகிடும். ஆப்லாம் வந்து நம்மளை வந்து கொண்டுக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப டாக்ஸிக்கான விஷயம் அதெல்லாம். ஓகேங்களா? நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலன்னா ரொம்ப பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஒரு லாஸ்ட் ஆப்ஷனில் லோன் ஆப்ஸ்லாம் வச்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, இப்போ நானே சொல்கிறேன்னா வந்து நான் யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன், அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சில யூடியூப்ஸ் வீடியோ போடுறாங்கன்னா அவங்களுக்குமே சில விஷயம் பார்த்துருப்பாங்க, அதனால் வீடியோ போடுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லாமே முடிவெடுங்க. அவசரப்பட்டு ஒரு லோன் ஆப்லேருந்து எடுத்துகிட்டு அது சிக்கலில் மாட்டிக்கிட்டு இன்னொரு ஆப்லேருந்து எடுத்து அது 7 days லோன் ஆப்பாக போய் அதில் நீங்கள் லாக் ஆகிக்கிட்டு ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும் கைஸ். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், எல்லாமே யோசித்து பார்த்து பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரி ஆப் பற்றி வீடியோ வேணும் கேளுங்க, நான் போடுறதா. உங்களுக்கு இஷ்யூ நான் கூட கமெண்ட் பண்ணுங்கள், அந்த இஷ்யூக்கான நான் சால்வ் பண்ண வீடியோ போடுறேன். ஓகேவா? நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் ஒரு 1K அடிச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை, முக்கால்வாசி பேர். கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து மேபி நான் நெக்ஸ்ட் வீக் போடுவேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே பார்ட் 2 வீடியோ வந்துடும். ஏன்னா ஒரு 1 வீக் கழிச்சு போட பெட்டராக இருக்கும் நம்ம நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து பார்ட் 2 வீடியோ கம்பல்சரி வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கான லிங்க் ஃபுல்லாக நம்ம டெலகிராமில் தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெலகிராமுக்கான லிங்க் நம்மளை அபவுட் பேஜில் போய் செக் பண்ணாலும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா என்னால் டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு வந்து எனேபிள் பண்ண முடியல, கொஞ்சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, ஏன்னு தெரியல. ஏன்னா முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தனால அதோட இஷ்யூவா இல்லை என்னன்னு தெரியல, கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்ஸ் கொடுக்க நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஷார்ட் வீடியோ ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன், லாங் வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்டு தான் இருக்கேன். சப்போர்ட் பட்டன் கிடைக்க மாட்டேங்குது, யூடியூப் ஏதாவது பிரச்சனையான்னு தெரில. ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் பார்க்குற நீங்களாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கஷ்டப்பட்டு நான் இந்த 1/2 hour பக்கமாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணாமல் 1/2 hour பக்கமாக வீடியோ பேசிகிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த டாப் 30 அப்ளிகேஷன் வீடியோஸில் வந்து இது பார்ட் 1. இது வரைக்கும் நம்ம 17 அப்ளிகேஷன் முடிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 2 நெக்ஸ்ட் வீக் சண்டே வரும். ஸோ மறக்காம வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுலேயுமே நல்ல நல்ல அப்ளிகேஷன் பற்றி நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு தனியான ஒரு வீடியோ நான் போடுறேன். பிரச்சனையே இல்லை, ஒருத்தருக்காக வீடியோ போடுறதுலாம் பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் எனக்காக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ எல்லாத்துக்கும் ஹேவ் அ நைஸ் டே. பாய்.